ஹாய், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நான் வந்துட்டு இன்றைக்கி என்ன வேலை பார்க்குறேன்னு பார்த்தீங்களா, முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ண போகிறேன். அதனால் என்னுடைய சிஸ்டர் வீட்டிலேருந்து முருங்கைக்கீரை ஒடிச்சிட்டு வந்தேன். என் வீட்டில் எல்லா மரமும் இருக்குது, இந்த முருங்கை மரம் மட்டும் வரமாட்டேங்குது. முருங்கைக்கீரை கிடைக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. என் தங்கச்சி வீட்டுக்காரர் ஒடிக்கவும் விட மாட்டார், அவர் இல்லாத டைமில் தான் ஒடிக்கிறது. ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் ஒடிச்சிருந்தேன், அது ஒடிச்சு பொடி ரெடி பண்ணியிருந்தேன். நானும் ஹர்சனும் சாப்பிட்டோம். அப்புறம் அவங்க அப்பா வந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டோம். அப்போ தீரப்போகுது, இன்னும் ஒரு 2-3 நாள் தான் வரும். சரி, இன்றைக்கி போய் மரத்தில் இலை தளைஞ்சிருக்கா என்னென்னு பார்த்துட்டு பறிச்சிட்டு வரோம் அப்படின்னு போனேன். தளைஞ்சிருந்துச்சு. அவங்களுமே வீட்டில் இல்லை, தேனிக்கு பாபாஜி போயிட்டாங்களா, அதோட ஒடிச்சிட்டு வந்தாச்சு. வந்து பார்த்தோன்னே கத்துவாங்க, அது கண்டிப்பாக நல்லாவே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, 2 திட்டையும் வாங்கிக்கிற வேண்டியதானே. இவ்வளோ ஹெல்த்தியான கீரை நம்மளுக்கு கிடைக்குதுன்னா திட்டு வாங்குறதில்ல, இந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பறிச்சிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையுமே சூப்பராக உருகி வச்சுருக்கேன். அதோட முருங்கைக்காயுமே தட்டிட்டு வந்தேன். ஒரே ஒரு லெமன் கீழே கிடந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்தேன். இது எல்லாம் இப்போ தான் உருகி இருக்குது. இனிமேல் இதை அலசிட்டு ஒரு 10 நாளைக்கு எப்படியும் காய போடுவேன். வீட்டுக்குள்ளே தான் நிழல் காய்ச்சலில் தான் போடுவேன். அதனால் கிட்டத்தட்ட இந்த தயாரித்தப்போ கொஞ்சம் பனிக்காலமாக இருந்துச்சு. அதனால் ஒரு 10 நாள் காஞ்சிச்சு. இப்போ அந்த மாதிரி டைம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த தடவை ஒரு 5 நாள் எப்படி ஆகும். 5 நாள் 5 நாள் காஞ்சாதான் அது நல்லா மொறுன்னு வரும். 5 நாள் காஞ்சதுக்கப்புறமா தான் பொடி அரைக்கணும். பொடி அரைக்கிறது எப்படின்னு சொல்லிவிட்டு பொடி அரைக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ இலை மட்டும்தான், முருங்கை இலை மட்டும்தான் பிடுங்கி காய வைக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கரெக்டான அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.